ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேத்து அண்ட் இன்னைக்கோட விளாக் தான். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் மெஹந்தி செய்யலான்னு தான் போனேன். இது அரக்குன்னு சொல்லுவோம். இது ஆர்கானிக் ஆனது. ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. சீக்கிரமாவும் காஞ்சிடும். ஸோ அதனால தான் என் பொண்ணுக்கு நான் இது ரெடி பண்ணி குடுத்துட்டேன். இதுல நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, அதுக்கப்புறமா டீ தூள், கொஞ்சமா காஃபி தூள் இது போட்டுட்டு ரவுண்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். இது 2வது தடவை செய்யறப்ப தான் வீடியோ எடுத்தேன். இங்க பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. அது மேல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு தட்டு வச்சுட்டு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு அந்த மெஹந்தி தண்ணி கிடைச்சிரும். அதுக்குள்ள என்ன பண்ணோம்னா திக்கா ஆகிறதுக்கு நம்ம மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எந்த சைடு எஃபெக்டும் வராது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும். சீக்கிரமாவும் காஞ்சிரும். ஸோ அதனால குழந்தை சந்தோஷமா வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் இது ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா காலையில எழுந்தோடனே என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அவளுக்கு நான் இந்த மெஹந்தி தான் வச்சேன். அது ரொம்ப ரொம்ப டார்க்கா சூப்பரா இருக்குது. போக போக கலர் ஏறிக்கிட்டே போகும். நம்ம தண்ணி வேலை பார்க்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே வரும். தண்ணி வேலை இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 5 or 6 டேஸ் வரும். ரொம்பவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா லைட் ஆயிடும். இது தாராளமா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு பிரைட்டா சூப்பரா இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஜும்மா ஆச்சே, கண்டிப்பா தொழுணும். அதுவும் ரம்ஜான் மாசத்தோட கடைசி ஜும்மா. ஸோ இதுவும் ஒரு ஈது தான். அதனால தொழுதுட்டு எல்லாருக்காகவும் துவா பண்ணேன். எனக்காகவும் நீங்க கண்டிப்பா துவா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வரும். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.